قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹு தஆலா எங்களிடம் எங்களை பற்றி மட்டும் கேள்வி கணக்கு கேட்க மாட்டார். எங்களை பற்றியும் எங்களுடைய பொறுப்பில் உள்ளவர்களை பற்றியும் கேள்வி கேட்பார். அதிலேயும் ரெண்டு விடயம் இருக்கிறது. எங்களுடைய பொறுப்பில் உள்ளவர்களை நாங்கள் சரியாக வழி நடத்தினோமா என்பதற்கான ஒரு கேள்வி. இரண்டாவது, எங்களின் கீழுள்ளவர்களுக்குரிய ஹக்குகளை சரியாக கொடுத்தோமா? இந்த ரெண்டு கேள்விகளுக்கும் நாங்கள் சரியான பதிலளிக்கவில்லை என்றால் நாங்கள் அல்லாஹ்வினால் தண்டிக்கப்படக்கூடிய நரகவாதிகளாக ஆகிவிடுவோம். அல்லாஹ் தஆலா அவனுடைய திருமறையிலே கூறுகிறான், கூ அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வ அஹ்லீக்கும், உங்களின் குடும்பத்தினரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எதிலிருந்து? நரக தண்டனையிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அப்ப நமது குடும்பத்தை நரக வழிக்கு செல்லாமல் பாதுகாக்கிறது ஒவ்வொரு ஆண் பொறுப்பாளரின் கடமை. குடும்பம் என்கிற போது ஒரு தகப்பன், அவரின் கீழுள்ள மனைவி, அவருடைய ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள். தகப்பன் இல்லாத வேளையில் அவருடைய சகோதரிகள், அவருடைய கஸ்டடியில். அதற்குத்தான் நாம் வலிகாரர் என்கின்றோம். தகப்பன் இல்லாத வேளையில் சகோதரன் இருந்தாலும் தகப்பனுடைய தகப்பன், அவருக்கு அந்த அதிகாரம் வரும். அவர்களை நரக வழியில் இருந்து பாதுகாக்குமாறு அல்லாஹ் கட்டளையிடுகிறான். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லுக்கும் ராஇன், நீங்கள் ஒவ்வொருவரும் மேய்ப்பாளர்கள். உங்களின் மேய்ப்பை பற்றி கேள்வி கணக்கு கேட்கப்படுவீர்கள். உனது மனைவியை சரியாக வழி நடத்தினீரா என்பதை பற்றி உன்னிடம் கேள்வி கணக்கு இருக்கிறது. உன் பிள்ளைகளை சரியாக வழி நடத்தினீரா? சரியாக என்றால் நரக வழியில் அது செல்லாமல் சுவன வழியை அதற்கு காட்டிக் கொடுத்தீரா? நாங்கள் வெறும் வார்த்தைகளால் மட்டும் சொல்லிவிட்டு அவர்கள் அந்த நோக்கத்தை அடைவதற்கான வழிகளை நாங்கள் திறந்து கொடுக்கவில்லை என்றால் நாங்கள் குற்றவாளிகள். புத்திமதியை கூறுகிறோம், ஆனால் அந்த புத்திமதிப்படி நடப்பதற்கான வழிவகைகளை ஏற்படுத்தாமல் பிழையான வழிகளில் அவர்கள் செல்வதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நாங்கள் திறந்து விடுகிறோம். அதனால் எங்களது பெண் பிள்ளைகள் பிழையான வழியில் ஓடுகிறது.
அவர்களுடைய மனோ இச்சைப்படி நடக்கத் தொடங்குகிறார்கள். வெறும் வாய் வார்த்தை மட்டும் போதாது. முன்னுக்கு வாங்க. முன்சாப்பு இடவிருந்தா பின்னால வாரவர் இமாமுக்கும் டிஸ்டர்பான முறையில முன்னுக்கு இடத்த வந்து தொழுகிறார். இடவு வைக்காது, முன்னுக்கு வாங்க. ஒவ்வொரு முறையும் அதை பார்க்கலாம் இருக்கு. பிந்தி வருபவர்கள் முன்னுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்றார்கள். இடவு வைக்கிறதா இவரத்தை வந்து ஒருத்தர் சொல்லுவார், அன்பிற்குரிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பிற்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் நபியாக தேர்வு செய்த போது அவருக்கு இட்ட முதல் கட்டளை வஅன்திர் அஷீரதகல் அக்ரபீன், உன்னுடைய மிக நெருக்கமான குடும்ப உறவினர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய். இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இஸ்லாமிய பணிக்காக அல்லாஹ் முதல் இறக்கிய வசனம். இந்த வசனத்தை பாருங்கள். எச்சரிக்கை செய் என்றுதான் தொடங்குகிறது. நன்மாராயணம் கூறு என்று வரவில்லை. நிலைமை ஒருத்தன் அடையாவிட்டாலும் அவன் தீங்குக்கு ஆளாகிவிடக் கூடாது. நிலைமை அடைவது ஒருவர் 100% அடையலாம், ஒருவர் 10% அடையலாம், ஒருவர் 1% அடையலாம். ஆனால் எவரும் 1% தீங்கை அடையக்கூடாது. நரகத்திற்கான வழிகள் எதுவெல்லாம் இருக்கிறதோ அந்த வழிகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதில் எது ஆக பெரிய வழி, எது சிறிய வழி, அதை இனம் காட்ட வேண்டும். ஆண் ஒரு வழிகாரன், அந்த வழிகாரனின் கடமை. அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கட்டளை வந்ததும் அனைவரையும் அழைத்தார்கள். சிலரை பெயர் கூறி அழைத்தார்கள். ஃபாத்திமாவே, சிலரை கோத்திரத்தை, தனது கோத்திரத்தை சொல்லி அழைத்தார்கள். அழைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவதாக அவர்களுக்கு எச்சரிக்கையை தான் சொன்னார்கள். உங்களுக்கு மிக பயங்கரமான தண்டனைக்குரிய நாள் ஒன்று காத்திருக்கிறது. அதிலிருந்து தப்புவதற்கான வழி என்ன? இதுதான் அந்த எச்சரிக்கை. உலகத்திலே இன்னென்ன கஷ்டம் வரும் அதை பற்றி ரசூலுல்லாஹ் அங்கே சொல்லவில்லை. நரகலோகமும் மறுமை நாளும் உங்களுக்கு மிக பயங்கரமான ஒரு நாள். அந்த நாளில் உங்களை காப்பாற்றுவதற்கான வழியை தேடுங்கள். எல்லாருக்கும் சொன்னதை போன்று
தனது அருமை மகள் பாத்திமாவிற்கும் சொன்னார் ரலியல்லாஹு அன்ஹா, அன்கிரி நஃப்ஸகி மினன் நார். நாங்கள் எங்களது பிள்ளைகளுக்கு இவ்வாறு கூறுகிறோமா? பாத்திமா, உன்னை நீ நரகத்திலிருந்து காப்பாற்றிக்கொள், என்னால் உனக்கு அந்த நாளையில் ஹெல்ப் பண்ண முடியாது. உன்னை காப்பாற்றுகின்ற வழியை நீ தேடிக்கொள். பிள்ளை வளர்ப்பின் ஆரம்ப வாணி. எப்பயாவது ஒரு நாளைக்கு நமது பிள்ளைகளுக்கு நரகத்தை, மறுமை நாளையின் தீங்குகளில் ஆபத்துகளை சொல்லி பிள்ளைகளுக்கு நாங்கள் எச்சரிக்கிறோமா? இல்லை. பிள்ளைக்கு செல்ற புத்திமதி, நீ நல்லா வரணும், நல்லா படிக்கணும், என்னென்ன லெவலை அடையணும், காசு நிறைய உழைக்கணும், இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும். இதுகள் தான் என்னுடைய புத்திமதி. அவரை பார், இவரை பார், இவரை பார். நல்லதை சொல்ல வேண்டும் தான், கூடாது என்பது அல்ல. ஆனால் வாழ்க்கையின் லட்சியம் மறுமையில் நரகத்திலிருந்து எங்களை நாங்களும் எங்கள் குடும்பத்தினரை நாங்களும் காப்பாற்றுவதுதான். அதற்கான வழிவகைகளை, அறிவுரைகளை பிள்ளைகளுக்கும் பொறுப்பின் கீழ் உள்ளவர்களுக்கும் கண்டிப்பாக சொல்ல வேண்டும். ஆனால் தான் அல்லாஹ் அன்பிர் என்ற வார்த்தையை பாவிச்சார். எச்சரிக்கை, அச்சமூட்டு. உன் பொறுப்பில் இருக்கிறார்கள். 10 வயசு பையன் உங்களது காரை எடுத்துக்கொண்டு போக நினைத்தால் அவன் ஆசைப்படுகிறான், கொடுக்க மாட்டீர்கள். ஏன்? அவன் ஓடுவதால் அதனால் வரக்கூடிய தீங்கு உயிருக்கு ஆபத்து. மகனே, நீ மோதிரிவாய், எங்கேயாவது கொண்டு போய் உற்றுவாய், அதனால் பெரும் பெரும் விபரீதம் நடக்கலாம், உனக்கு தேவையில்லை. எச்சரிக்கிறோம் அல்லவா? அது மாதிரி உங்கள் பிள்ளையின் வாழ்க்கை என்ற வாகனம் அவன் ஓட்டுகின்ற விதத்தினால் நரகம் என்னும் நெருப்பு கிடங்கிலே அவன் நிரந்தரமாகவோ அல்லது ஒரு நீண்ட காலத்திற்கோ அவன் நெருப்பில் போய் சேர்ந்திடுவான், தண்டனைக்கு ஆளாகிடுவான் என்பதை பற்றி அவனுக்கு எச்சரிக்கை செய்ய வேண்டும். அதுதான் ஒலிகாரரின் பொறுப்பு. அதனால் தான் அல்லாஹ் சொன்னான், உங்களை நீங்கள் நரகத்தில் இருந்து காப்பாற்றுங்கள் என்பதோடு நிற்காமல் உங்கள் குடும்பத்தினரையும் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். சகோதரர்களே, ஆட்களை கடந்து கொண்டு தயவு செய்து வராதீர்கள். ஜும்மாவிட ஒழுங்குக்கு பச்ச பிழையானது. சகோதரர்களே, நாங்கள் வழியை காட்டுவது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்குகளையும் கொடுத்து வழி நடத்த வேண்டும். உதாரணத்திற்கு 35 வருடம் சொத்துரிமை பற்றி நான் பேசி வருகிறேன். ஆண்களுக்கு 2 பங்கு, பெண்களுக்கு 1 பங்கு. இப்போது 50 வயதில் 40 வயதில் இருப்பவர்கள் அன்று 5 வயதில் 10 வயதில் இருந்திருப்பார்கள். அன்றிருந்தவர்கள் தாங்கள் செய்த பிழைகளை அவர்கள் கண்டுகொள்ளாவிட்டாலும்
என் எதிர்கால பிள்ளைகளாவது சரியாக செய்யட்டும் என்று நினைத்திருந்தால் தன் பிள்ளைகளுக்கு 2 பங்கு ஆண் பிள்ளைகளுக்கும் 1 பங்கை பெண் பிள்ளைக்கும் கொடுத்திருந்தால் எவ்வளவு ஒரு மாற்றம் வந்திருக்கும். ஆனால் சிந்திக்கிறீர்கள் இல்லை. ஊர் எந்த வேயில் போய்கொண்டிருக்கிறதோ அதே வேயிலேயே நீங்கள் தொடர்ந்தும் போய்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்தும் இதே வழியில் நீங்கள் போய்கொண்டிருந்தால் எதிர்கால சந்ததியாவது மாறுமா? நீங்கள் தான் பிழை செய்து விட்டீர்கள். உங்கள் சந்ததி, உங்கள் பிள்ளைகள், அவைகளை பற்றி உங்களுக்கு கேள்வி கணக்கு இருக்கிறது அல்லவா? அப்போது அந்த கேள்வியிலே என் பிள்ளைகள் சரியாக செய்ய வேண்டும் என்பதற்கான வழிவகைகளை நான் செய்து வைத்தேன், அவர்களுடைய ஹக்குகளை கொடுத்து விட்டுத்தான் நான் வந்தேன் என்று அல்லாஹ்வுடன் பதில் கூறி தப்புவதற்கு ஒரு வழியை ஏற்படுத்தக்கூடாதா? ஏன் சிந்திக்காமல் இருக்கிறீர்கள்? நான் செய்த பிழையை தொடர்ந்தும் என் பிள்ளையும் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? தகப்பன் குடிகாரனாக இருந்தாலும் தன் பிள்ளை குடிப்பதை விரும்ப மாட்டான். அவன் ரவுடியாக இருக்கலாம், தன் பிள்ளை ரவுடியாக ஆகுவதை விரும்புவதில்லை. இது மாதிரி தான் நான் தான் சீதனம் என்ற சைத்தானுக்குள் மாற்றப்பட்டு விட்டேன். என் பிள்ளைகள் அந்த அநீதித்துக்கும் அநியாயத்திற்கும் மத்தியிலே மாட்டிக்கொண்டு சிக்கப்படக்கூடாது. காரணம், அல்லாஹ்விடம் பதில் சொல்ல வேண்டுமே. என் பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பது அதுவே எனக்கு தெரியாது. ஆனால் நான் வெளிப்படையாக என் பிள்ளைகளுக்கான வழிவகைகளை செய்து கொடுக்காமல் பாவியாகவே நான் போகிறேனே. அதனால் உன் பிள்ளைக்கு சேர வேண்டிய 2 பங்கை ஆம்பளை பிள்ளைக்கும் 1 பங்கை பொம்பளை பிள்ளைக்குமாக கொடுக்கின்ற வழிமுறையை நீ அதை நடைமுறைப்படுத்தி விட்டு நீ சென்றிருந்தால் எவ்வளவு ஒரு மாற்றம் வந்திருக்கும், எவ்வளவு ஒரு மாற்றம் பெற வாய்ப்பிருக்கிறது. ஆனால் நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள பெண் பிள்ளையை பற்றி சிந்திக்கிறீர்கள், அவர்களை கரையேற்றுவதற்கான வீட்டு வசதிகளை கட்டிக் கொண்டிருக்கிறீர்கள், ஆண் பிள்ளைகளை கைவிட்டு விடுகிறீர்கள். அதனால் உன் ஆண் மகன் இன்னொருவருடைய சொத்திலே அவன் வாழ்வது, அதை அனுபவிப்பது, அந்த பாவத்தை நீ நிச்சயம் சுமப்பாய். அடுத்த தலைமுறை அது ஒரு நீண்ட காலம் அல்ல. இன்று 5 வயதாக இருக்கக்கூடிய பிள்ளை 14 வயதை அடைகிற போது அவனுடைய தலைமுறை தொடங்குகிறது. பருவ வயதை அடைந்து விடுகிறான். பெண்ணை பார்க்கின்ற போது அவனுக்கு ஆசை வருகிறது. பெண்ணை பெண்ணாக 14 வயதிலே பார்க்க தொடங்குகிறான். அவனுக்கு மீசை அரும்பு முளைத்ததும் அவனுடைய சிந்தனை உணர்வுகள் மாறுகிறது. உன் வீட்டில் உள்ள பெண் பிள்ளையை வாழ வைக்க நினைக்கின்றாய், உன் வீட்டில் உள்ள ஆண் பிள்ளைக்கு வாழ்க்கையின் வழிமுறைகளை ஏற்படுத்தி கொடுப்பதை பற்றி கிஞ்சித்தும் சிந்திக்கிறாய். அவன் செய்கின்ற அனைத்து பாவத்திற்கும் ஒலிகாரரான நீயே காரணமாக போகிறாய். இந்த சமூக கொடுமை இந்த சமூகத்தில் இருந்து நீங்கவே மாட்டாது. பெண் பிள்ளைக்கு வீடு கட்ட வேண்டிய தேவையே கிடையாது. நீங்கள் ஒவ்வொருவரும் ஆம்பளை பிள்ளைக்கு அவனுக்குரிய 2 பங்கை கொடுப்பதற்கான வழியை செய்தால் அவன் தனக்குரிய வாழ்வாதாரத்தை எடுத்துக் கொள்வான். வீடு கட்டப்படாத பெண்களை மனைவியாக எடுத்து தன் வாழ்க்கையை தொடர்கிறான். வாழ்க்கையில் அவன் கட்ட வேண்டியது ஒரே ஒரு வீடு. கல்யாணத்தை அவன் தொடங்குவதற்கு ஒரு ரூமும் ஒரு பாத்ரூமும் ஒரு கிச்சனும் தான் தேவை. 20க்கு 12 அடிக்குள்ளேயே தொடங்கி விடலாம். பின்னர் அவன் உழைப்பான். அதற்கேற்ப வசதியை கேட்ப அவன் அதை பெருப்பித்துக் கொள்வான்.
அதற்கு பின் நாம் வாழ்நாளிலே இன்னொரு வீடை கட்ட வேண்டிய தேவையில்லை. இன்று நாங்கள் ஆண் பிள்ளைகளை வெறுங்கையோடு விட்டு விடுகிறோம். எத்தனையோ பெற்றோர்கள் இருக்கின்ற காணியையும் வீடையும் பொம்பளை பிள்ளைக்கே மொத்தமாக கொடுத்து விட்டு அந்த ஆம்பளை பிள்ளையை ஒரு காணி துண்டு கூட கொடுக்காமல் அப்படியே கைவிட்டு விடுகிறார்கள். உன் தகப்பன் செய்தான் அந்த பிள்ளையை, அதனால் நீ இன்னொருவரிடம் மாட்டிக்கொண்டால், உன் தகப்பனுடைய தகப்பன் செய்தார் அதனால் உன் தகப்பன் மாட்டிக்கொண்டார், நீயும் அதே பிள்ளையை செய்கின்றாய். இந்த சமுதாயத்தில் எப்படி மாற்றம் பெறும்? அடுத்த தலைமுறையாவது திரிந்து வாழக்கூடாதா? வாழ்வதற்கு வழி வகுக்க கூடாதா? அடுத்த தலைமுறை என்பது யார்? நீங்கள் உருவாக்குவது. உங்கள் கையின் கீழ் இப்போது இருப்பது. உங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. அன்பிற்குரிய சகோதரன், இது வாழ வந்த இடம் அல்ல, இது எங்களின் நம்பிக்கை. வாழ்க்கை ஒன்றை தயார் செய்ய வந்த இடம். வலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா. இந்த உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். வலா யகுர்ரன்னகும் பில்லாஹில் குரூர். ஏமாற்றுக்காரனான ஷைத்தான் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். படைத்தவனே சொல்லிவிட்டான், வமா கலத்துல் ஜின்ன வல் இன்ஸ. மனிதனையோ ஜின்னையோ அந்த இனத்தையே நாம் படைக்கவில்லை, மொத்தமாக நாம் படைக்கவில்லை. இல்லா லியஅ்புதூன். எனக்கு உண்மையான அடியானாக இருப்பதற்கே தவிர, எனக்கு கட்டுப்பட்ட அடியானாக இருப்பதற்கே தவிர. யஅ்புதூன் அப்து. அப்து என்றால் அடிமை. எஜமானனின் கட்டளைக்கு கட்டுப்படுகின்றவனுக்கு பேர் அப்து. அல்லாஹ்வின் கட்டளையை எஜமான். நாங்க அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்கிறோம். அகிலத்தாரின் ரப், அந்த எஜமானனுக்கு அடிமை நாம். அவனது கட்டளையை இந்த பூமியில் நாங்கள் நடைமுறைப்படுத்துவதனால் தான் எங்களுக்கு அல்லாஹ் ஹலீஃபா என்ற பெயரை சொன்னான். இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்லி ஹலீஃபா. மலக்குமார்களிடம் அல்லாஹ் சொன்னான் அல்லவா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைப்பதற்கு முந்தி, இந்த பூமியிலே நான் ஒரு பிரதிநிதியை படைக்கப் போகிறேன், ஹலீஃபாவை. பூமியை என் கட்டளைப்படி ஆளக்கூடியவர்கள், பூமியிலே என் கட்டளையை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களை நாம் படைக்கப் போகிறேன் என்றார். ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம்? படைத்த எஜமானனின் கட்டளைக்கு மாற்றமாக அல்லாஹ்விடம் சபதப்படுத்த ஷைத்தானின் கட்டளைக்கு அடிபணிந்து ஷைத்தானின் அடிமைகளாக நாங்கள் பூமியிலே வாழ்கின்றோம். எனவே சகோதரர்களே, அடுத்த ஜெனரேஷன், மீண்டும் சொல்கிறேன், இப்போது உங்கள் கையிலே இருக்கக்கூடிய 2 வயசு பிள்ளை, 3 வயசு பிள்ளை, ஈவன் உன் மனைவியின் வயிற்றில் உள்ள குழந்தை நாளை பிறந்தால் அதை நரகத்திலிருந்து காப்பாற்றுவதற்கான வழிவகைகளை நீ 2 விதத்தில் செய்தாக வேண்டும். அதை ஆரம்பத்தில் சொல்லிவிட்டேன், மீண்டும் சொல்கிறேன். ஒன்று, என்னென்ன வழிகள் எல்லாம் நரகத்துக்கு இட்டு செல்லுமோ அந்த வழிகளை சிறுபிராயத்தில் இருந்து அடையாளப்படுத்தி காட்ட வேண்டும். அவர்களை அந்த வழியில் நடப்பதை விட்டு எச்சரிக்க வேண்டும். இரண்டாவது, அந்த வழிப்படி நடப்பதற்கான அந்த பிள்ளையின் ஹக்குகள், உரிமைகளை குறைவில்லாமல் நியாயமான முறையிலே அந்த பிள்ளைகளுக்கு ஒப்படைக்க வேண்டும். இல்லை என்றால் அநியாயம். நீங்கள் அநியாயக்காரர்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ் என்ன கூறுகிறார்? யா அய்யுஹன் நாஸ், ஏ மனிதர்களே, ஒட்டுமொத்த மனித இனத்தை அழைக்கிறார், மோமின்களை மட்டுமல்ல. நீங்கள் மறுமை நாளை அல்லாஹ்வை
பயந்து கொள்ளுங்கள். இன்ன ஸல்ஸலத ஸாஅத்தி ஷைஉன் அஸீம். அந்த நேரத்தின் திடுக்கம், குலுக்குதல் மிக பிரமாண்டமானதாக இருக்கும். யௌம தத்ஹலு முர்அத்தின் அம்மா அர்லஅத். அது எவ்வளவு பெரும் குலுக்கமும் திடுக்கமும் தெரியுமா? பால் ஊட்டிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த தாய் தன் சிசுவை அப்படியே மறந்துடுவாள். அந்த மாதிரி திடுக்கமான ஒரு நாள் வரும். பிள்ளை பெறுவதற்கு ஹாஸ்பிட்டலுக்கு போய் கொடுக்கப்பட்ட டைமுக்கு பிள்ளை வரவில்லை, இன்ஜெக்ஷன் போடுகிறார்கள், வரவில்லை, சீசர் பண்ணுகிறார்கள். ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், கியாமத் நாளின் திடுக்கம் வந்துவிட்டால், அந்த டைம் வந்துவிட்டால், ஒவ்வொரு கற்பத்தை சுமந்திருக்கக்கூடிய குழந்தையை சுமந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு தாயும் தன்னை அறியாமல் தன் குழந்தையை பெற்றிடுவாள். வயிற்றுக்குள் இருந்து பிள்ளை வெளியில் வந்துவிடும். அவ்வளவு பயங்கரமான நாள் உங்களை காத்திருக்கிறது. அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள். அந்த நாளை நோக்கி நாம் போகும்போது அதுதான் எங்களுடைய வாழ்க்கையின் உண்மையான ஆரம்பம். இது பொய். எனவே சகோதரர்களே, நாம் பேசியதின் சுருக்கம், நாங்கள் நாம் பிழை செய்து விட்டோம். உங்களின் கையில் உள்ள அடுத்த தலைமுறையை பொருளாதார ரீதியில் இந்த சமுதாயத்தில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற அநியாயங்கள், அக்கிரமங்களுக்கு அடிப்படையாக இருக்கிற பிழையான சொத்து பங்கீடை விட்டும் காப்பாற்றி சரியான சொத்து பங்கீடை அவர்களுக்கு ஆணுக்கு 2 பங்கை கொடுத்து பெண்ணுக்கு 1 பங்கு என்ற அந்த அல்லாஹ்வின் சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய தலைமுறையாக ஆக்குவதற்கு அல்லாஹ் உங்களிடம் ஒப்படைத்த பொறுப்பை சரியாக செய்யுங்கள் என்று வேண்டிக் கொள்கிறேன். இதுதான் சுருக்கம். மறுமை நாள் வந்துவிட்டால் அங்கே யார் உன்னை காப்பாற்றப் போகிறாய்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நுமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து வருகிறார் பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு. அவருடைய மனைவியின் வேண்டுதலுக்காக அவருக்கு மட்டும் ஒரு கிஃப்டை கொடுப்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சாட்சியாக்க நினைத்தார். அருமை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், உனக்கு வேறு ஆண் பிள்ளைகளும் இருக்கிறதா? அதிகமான ரிவாயத்துகளில் அவ்வாறு வருகிறது. ஆம். அவர்களுக்கும் இதை போன்று கொடுப்பீரா? இல்லை. என்ன பதில் கூறினார்கள் ரசூலுல்லாஹ்? இந்த அநியாயத்திற்கு நான் சாட்சி சொல்ல மாட்டேன், என்னை சாட்சியாக்காது. ரசூலுல்லாஹ் அநியாயம் என்றார்கள். இந்த அநியாயத்தை செய்தவர்களாக நாங்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய ஹக்கை கொடுக்காமல் ஏதோ பெண் பிள்ளைதான் எனது பிள்ளை என்ற அடிப்படையில் ஆண் பிள்ளைகளை நடுரோட்டில் விட்டவர்களாக பிறருடைய சொத்தை ஏறெடுத்து பார்த்து ஒபிசியல் பிச்சைக்காரர்களாக அவர்கள் இன்னொருவருடைய சொத்திலே வெட்கம் இல்லாமல் வாழக்கூடிய நிலைக்கு நாங்கள் தள்ளிவிடுகிறோம். ரோஷம், வெட்கம் இருக்கின்ற போது ஈமானிய ரோஷம், நாம் கூறுகின்ற உலக ரோஷம் அல்ல, ஈமானிய ரோஷமும் ஈமானிய வெட்கமும் இருக்கின்ற ஒருவனால் முடியாது. ஒரு சிறு பிரச்சனை என்றால் அவன் விரட்டப்படுகிறான். இதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய அதிகமான பெற்றோர்கள் உங்களுடைய மனைவியரின் வாயினால் அப்பப்போது ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் உங்களுக்கு விருப்பமில்லை என்றால் விட்டுவிட்டு போறதுதானே என்று அவள் கூறுகின்ற வார்த்தையை கேட்டிருப்பீர்கள். அப்போது நீங்கள் நினைக்க வேண்டும், அவளுடைய இடத்தில் இருந்ததால் தானே இவ்வாறான வார்த்தையை அவள் பேசுகிறாள், இவ்வாறான கேவலமான நிலையை
என் பிள்ளைக்கு ஏற்படுத்தி கொடுக்க கூடாது என்று நாங்கள் நினைத்து எங்களுடைய அடுத்த வாரிசை வளர்க்க வேண்டும். ஆனால் மாறாக அவனும் போய் கூர்ந்த நிலையில் தலை கவுண்டவனாக வாழ்கின்ற நிலையை ஏற்படுத்துகின்றோம். சகோதரர்களே, நபிகளாருடைய ஜாகிலியத்து காலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண் பிள்ளைக்கு எந்த சொத்தையும் கொடுக்கவில்லை, எல்லாவற்றையும் ஆம்பளை பிள்ளைக்கு கொடுத்தார்கள். நாங்கள் ஆம்பளை பிள்ளைக்கு எதையும் கொடுப்பதில்லை, பொம்பளை பிள்ளைக்கே எல்லாவற்றையும் கொடுக்கிறோம். இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இரண்டும் ஜாஹிலியத். அவர்கள் மார்க்கம் தெரியாத ஜாஹிலியத், நாங்கள் படித்தவர்கள் என்ற அறிவீனர்கள். ஏன் சிந்திக்க மாட்டோம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை செய்தார்கள்? ஆம், அந்த ஜாஹிலியத்தை இல்லாமலாக்கினார்கள். பெண்ணுக்கு அறவாசை கொடுங்கள், ஆணுக்கு ஒன்றை கொடுங்கள். ஆண் வாழ வைப்பவன், பெண் வாழ்பவள். வாழ வைப்பவனுக்கு 2 பங்கை கொடுங்கள், வாழ்பவனுக்கு ஒன்றை கொடுங்கள் என்று அழகான ஒரு முறையை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தினார். ஆனால் நாங்கள் அல்லாஹ் கேட்பதை போன்று அன்று அல்லாஹ் இஸ்லாத்தை ஏற்காதவர்களை பார்த்து கேட்டான், அப ஹுக்மல் ஜாஹிலிய்யத்தி யபூன். இவர்கள் ஜாஹிலியா காலத்தில் தீர்ப்பையா தேடுகிறார்கள்? இப்போது நம்மை பார்த்து கேட்க வேண்டியிருக்கிறது, நீங்கள் மீண்டும் நவீன ஜாஹிலியத்தையா விரும்புகிறீர்கள்? அந்த ஜாஹிலியத் என்ற சொல்லுக்கு எதிர்ச்சொல் தான் இஸ்லாம். அறிவீனம் அனைத்தையும் ஒழித்து மலர்ந்த அழகிய மரங்கள். அதனால் தான் அல்லாஹ் சொன்னான், இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். அல்லாஹ்விடத்திலே வாழ்க்கைக்கான அந்த மார்க்கம் என்பது இஸ்லாம் தான். சகோதரர்களே, நாம் தான் வாழ்ந்து விட்டோம், பிழையிலே வாழ்கிறோம். தௌபா செய்வோம், மீளுவோம். வாழ இருக்கின்ற அடுத்த தலைமுறையினை அல்லாஹ் ஏற்படுத்திய அந்த பொருளாதார சிஸ்டத்திலே, ஹலாலான சிஸ்டத்திலே, அறிவுபூர்வமாக இஸ்லாம் காட்டிய வழிமுறையிலே வாழ வைப்போம். அதிலே நீங்கள் ஒவ்வொருவரும் முடிவெடுங்கள், உறுதியாக எடுங்கள். என் ஆம்பளை பிள்ளைக்கு 2 பங்கு போய் சேர வேண்டும். திடகாத்திரமான உறுதியை எடுங்கள். அல்லாஹ்விடம் கேளுங்கள், கதவை திறப்பார். முயற்சி செய்யுங்கள். மகனை சொல்லி வளருங்கள், மகனே, நான் செய்த பிழையை நீ செய்து விடாதே, உனக்கு தர வேண்டிய ஹக்குகளை நான் ஒதுக்குகிறேன். முடியுமானவரை ஏற்பாடை செய்து ஒருத்தியை வாழவை. இஸ்லாம் வாழ வைக்கிற மார்க்கம், இன்னொருவருடைய வாழ்க்கையை பறிப்பதற்கு வழிகாட்டிய மார்க்கம் அல்ல. நீங்கள் எந்த பெண்ணின் வீட்டில் குடியிருந்தீர்களோ அங்கே ஒரு வாலிபனுடைய சொத்து பறிக்கப்படுகிறது. ஒருவரை அழித்து நீங்கள் வாழ்கிறீர்கள், ஒருவரை ஏழையாக்கி நீங்கள் வாழ்கிறீர்கள், ஒருவரை பிச்சைக்காரனாக்கி நீங்கள் வாழ்கிறீர்கள். இது ஒழிய வேண்டும். பெண்ணை வளர்க்கின்ற போது, மகளே, அல்லாஹ் உனக்கு கட்டளையிட்டது, கொடுக்க சொன்னது அறவாசி. நரக வழியிலிருந்து காப்பாற்றும் பொறுப்பை என்னிடத்தில் ஒப்படைத்தான். அதிலே அவளை வளர்க்க வேண்டும். அவள் கணவனின் வீட்டில் சென்று வாழுகின்ற பெண்ணாக பழக்கப்பட வேண்டும். பழக்குவதும் அறிவுரை கூறி வளர்ப்பதும் அந்த பெண்ணை பெற்ற பெற்றோரின் பொறுப்பு, தாயினதும் தந்தையின் பொறுப்பு. எனவே நடந்தவைகளை மாற்றுவதும் மாற்றாததும் ஒரு புறம் இருக்க, இதற்கு பிறகு நடப்பது நல்லதாக நடக்கட்டும்.
வளர்கின்ற சமுதாயம் சிறந்த சமுதாயமாக மாறட்டும். அதற்காக நாங்கள் செய்ய வேண்டிய, எங்களுடைய பொறுப்பில் உள்ளவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைப்பாடுகளை சரியாக செய்வதென்று முடிவெடுப்போம். அவர்களுக்குரிய ஹக்குகளில் எந்த குறைவில்லாமல் கொடுப்பதின் மீது உறுதி கொள்வோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஅது குல்ல தி ஹக்கின் ஹக்கஹு அவ் கமா قال அலைஹி ஸலாம். ஒவ்வொரு உரிமைக்கு உரியவனுடைய உரிமையையும் அவனிடத்தில் ஒப்படைத்து விடுங்கள். இது பெற்றோருக்கும் எல்லோருக்கும் உரியது. அல்லாஹு தஆலா பேசியதை புரிந்து நடக்க எனக்கும் உங்களுக்கும் நல்லருள் பாலிப்பானாக. மனதிலே உறுதியையும் இஸ்லாமிய வழிகாட்டல் மீது ஒரு வைராக்கியமான உறுதியான நிலைப்பாட்டையும் நம் அனைவருக்கும் தந்து நல்லருள் பாலிப்பானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.